love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, போன வாட்டி ஆப்டிமைசேஷன் பார்த்தோம். இந்த வாட்டி ரெப்ளிகேஷன் சொல்ல பார்க்க போகிறோம். ரெப்ளிகேஷனா என்னங்க? ஒரு சாமான் இருக்குது, அது அந்த சாமானை வந்து இன்னொரு வாட்டி நீங்கள் பண்ணீங்கன்னா அது பேர் ரெப்ளிகேஷன் தானே. இந்த மனசில் வச்சுக்கிட்டு எஸ்ட்ரி எப்படி ரெப்ளிகேட் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம் சொல்லி பார்ப்போமா? லெட்ஸ். வணக்கம் நண்பர்களே, நம்ம பார்க்க போகுது எஸ்ட்ரி ரெப்ளிகேஷன். இது இன்னொரு வாட்டியும் சொல்லலாம், கேட்க என்னென்ன போர்டிங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. பட் உங்களோட தான் சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், S3 எப்படி கிரியேட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி IAM பார்த்தோம், ஆக்சஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டு எப்படி இதெல்லாம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம், பாலிசி பார்த்தோம். அப்புறம் S3க்கு வந்தோம். S3ல பக்கெட் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணோம், ஸ்டாட்டிக் வெப்சைட் பண்ணோம், ஸ்டோரேஜ் கிளாஸஸ் பற்றி பார்த்தோம், லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து என்கிரிப்ஷன் பற்றி பார்த்தோம், அந்த KMSனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரெப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒன்று வரோம். இந்த ரெப்ளிகேஷன்னா என்னங்க, சிம்பிள் டேர்ம்ஸில் கேட்குறேன்னு. ஒன்றை வந்து எப்போ நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணுவீங்க, ஏதோ ஒன்று உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஒரு பேக்கப் மாதிரி தேவைன்னா அதுக்கு இன்னொரு வார்த்தை காப்பி. அது கரெக்டாக? ஸோ காப்பி வந்து அதே மாதிரி தான் ரெப்ளிகேட். நீங்கள் வந்து அதை ரெப்ளிகேட் பண்ணி அந்த கோடை ரெப்ளிகேட் பண்ணி ஒரு பேக்கப்பாக எங்கேயும் யூஸ் பண்ணுறீங்க. கரெக்டாக? இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ரெப்ளிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது அதே மாதிரி நம்ம வந்து இந்த கன்சோலில் போயும் ஹேண்ட்ஸ் ஆனும் பார்ப்போம். உங்களுக்கு கன்சோலில் போயிட்டு எல்லாமே கற்றுக் கொடுத்துருவேன். ஓகே, எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எதை தொடரும், எப்படி க்ரியேட் பண்ண சொல்லி எல்லாமே கற்றுக் கொடுத்துருவேன். ஆனால் நான் க்ரியேட் பண்ண மாட்டேன், அதை நீங்கள் க்ரியேட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சரியா? அப்போ உங்களுக்கு எதாவது தெரியாமல் இருந்தால் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? இப்போது ரெப்ளிகேஷன் வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு பக்கெட்லேருந்து இன்னொரு பக்கெட்டுக்கு பண்ணலாம், அதே பக்கெட்டில் பண்ணலாம். ஓகே, அதே பக்கெட் நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே ரெப்ளிகேட் ஆகாது. நீங்கள் சொல்லணும், ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற அப்டேட்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரெப்ளிகேட் ஆகும். சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு உண்மை. சரியா? செகண்டு, டிலீட் மார்க்கர்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அந்த வேர்ஷன் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டிலீட் மார்க்கர்ஸ் வந்து பேசிக்காக வந்து இருக்குன்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டிலீட் மார்க்கர்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெப்ளிகேட் ஆகாது. ஓகே, ஸோ அது வந்து நம்மளே வந்து இது பண்ணணும். இது வந்து இன்னொரு உண்மை. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம், ஒரு பக்கெட்லேருந்து இன்னொரு பக்கெட்டுக்கு இது பண்ணலாம். ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பேசிக்காக வந்து they are not automatically replicated. அதே பக்கெட்டில் delete markers are also not automatically replicated. சரியா? ஒரு நிமிஷம் இருங்களா. ஸோ இப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம கன்சோலுக்கு போய் பார்க்கலாம். அந்த கன்சோலுக்கு போய் பார்க்கும்போது இப்போ இதான் கன்சோலு. இந்த S3 நம்ம கிளிக் பண்ணலாம். இந்த S3 கிளிக் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே பண்ணது தான். நம்ம 3 பக்கெட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இல்லை, இந்த பக்கெட் நம்ம பப்ளிக் ஆக்கியிருக்கோம். ஓகே, இந்த பக்கெட் நம்ம கிரியேட் பண்ணலாம், மை ஸ்டாட்டிக் வெப்சைட் சொல்லிட்டு. இல்லை, நம்ம ஒரு HTML பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் வந்து எப்படி ரெப்ளிகேட் பண்ணணும்னா, இங்கே மேலே ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, பெர்மிஷன்ஸ் இருக்குது, மெட்ரிக்ஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஆக்சஸ் பாயிண்ட் இருக்குது. இந்த மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்கள், கிரியேட் லைஃப் சைக்கிள் ரூல் நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் கிரியேட் ரெப்ளிகேஷன் ரூல் நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே கிரியேட் இன்வென்ட்ரி கான்ஃபிகரேஷன். இந்த கிரியேட் ரெப்ளிகேஷன் ரூலில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே இந்த ரெப்ளிகேஷன் ரூல் ஐடி ஒன்று பண்ணணும், ஒரு ரூல் நேம் ஒன்று கொடுத்துருங்க. இந்த ஸ்டாட்டஸை எனேபிள் பண்ணுங்கள். நம்ம பண்ணுறது இந்த மை ஸ்டாட்டிக் வெப்சைட் கீவார்ட் கிளாஸ் பக்கெட்டில். ஸோ நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன எதாவது ஃபில்டர் பண்ணுமா, ப்ரீ சர்ச் பண்ணுமா, அதான் டேக் ஆட் பண்ணுமா, இந்த டெஸ்டினேஷன் வந்து நீங்கள் அதே பக்கெட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இன்னொரு பக்கெட் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இல்லை இந்த அக்கௌண்ட்லேருந்து வேறு அக்கௌண்ட்டில் கூட பண்ணலாம். இதே அக்கௌண்ட்டில் பண்ணால் ப்ரௌஸ் S3 நம்மக்கிட்ட 3 பக்கெட்ஸ் இருக்குது, 1 2 3. இது டிஃப்ரெண்ட் பக்கெட், இது சேம் பக்கெட்டு. நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். இல்லை வேறு அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணலாம். ஓகே, ரீஜன் டு ரீஜன், அதுக்கு பேர் தான் CORS, அந்த அவுட் சைட் ரீஜன் ரெப்ளிகேஷன். அதே IAM ரோலா இல்லை டிஃப்ரெண்ட் IAM ரோலா, என்கிரிப்ட் பண்ணலாமா வேண்டாமா வித் KMS. அந்த ரெப்ளிகேட் பண்ணுற இதுக்கு உங்களுக்கு அதே ஸ்டோரேஜ் கிளாஸா இல்லை வேறு ஸ்டோரேஜ் கிளாஸா. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி delete marker replication நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணணும். சரியா? இதெல்லாம் இருந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சுங்க மேட்ரு. நம்ம ரெப்ளிகேட் பண்ணியாச்சு.
இப்படி தான் பண்ணணும், இது பண்ணி பார்த்துன்னு சொல்லுங்கள். இது வந்து S3 பக்கெட்ஸில் இருக்குது. பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் எங்கே காண்டாக்ட் பண்ண சொல்லி தெரியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. S3 அப்ளிகேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன், புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக எனக்கு கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னும் என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணியே அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.